கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல இந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கான ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ நான் சொல்ற இந்த 10 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேஜருக்கும் காமனான கொஸ்டின் தான். சரிங்களா? இது ஒவ்வொரு மேஜருக்கும் தனித்தனியா மாறுமா சார்னா மாறாது. இந்த 10 கொஸ்டினுமே வந்து எல்லா மேஜருக்கும் காமனான கொஸ்டின் தான். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த மேஜர் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேஜருக்கும் டோட்டலா மாறும். வேற வேற கொஸ்டின் பேலன்ஸ் இருக்க 4 யூனிட்டுக்கு வந்து இப்போ நான் சொல்ற கொஸ்டின் எல்லாமே எல்லா மேஜரும் படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு வந்து நீங்களா தான் படிச்சுக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து எல்லா மேஜருக்கும் வேற வேற. சரிங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க இந்த செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் டீடைலா சொல்றேன். அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஜாயின் பண்ணிருங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஜாயின் பண்ணா தான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிட முடியும். கடைசி நேரத்தில் படிச்சு நான் அனுப்புறது உங்களுக்கு சிரமமா இருக்கு. ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சீங்கன்னா நான் சண்டே ஒரு டெஸ்ட் வைப்பேன். முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் கொடுத்து டெஸ்ட் வைப்பேன். நீங்க அதெல்லாம் கரெக்டா நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் சார் சொல்லி கேட்குறீங்க. ஆன்லைன் கிளாஸ்லாம் கிடையாது. நான் கிளாஸ் எடுத்துட்டு அந்த லிங்க் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்பிச்சிருவேன். நீங்க எப்போ வேணாலும் ஃப்ரீயா இருக்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த செகண்ட் செமஸ்டருக்கு ஃபீஸ் எவ்வளவு சார், நோட்ஸ்லாம் எப்படி வரும், அதை மட்டும் நான் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுறேன். ஏன்னா எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் செமஸ்டர்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்கும். 5 சப்ஜெக்ட் இருக்கும். நான் வந்து 4 சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன். 4 சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன். அதுக்கு கிளாஸ் எடுத்துருவேன். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருவேன். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு நீங்க புக்கு வாங்க தேவையில்லை. சரிங்களா? அடுத்து இந்த மேஜர் சப்ஜெக்ட் பாத்தீங்களா, இந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கம்பல்சரி எல்லாரும் புக்கு வாங்கிடணும். நான் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸ் அனுப்ப மாட்டேன். மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ் எடுத்துருவேன். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் நான் கொடுப்பேன். ஸோ நீங்க செகண்ட் செமஸ்டருக்கு மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு கம்பல்சரி புக்ஸ் வாங்கிடணும். சரிங்களா? ஆனா இந்த மேஜர் சப்ஜெக்ட் கிளாஸ் எடுத்துருவேன். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருவேன். அதே மாதிரி ஃபீஸ் எவ்வளவு சார் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு செமஸ்டருக்கு வந்து 500 ரூபீஸ் ஃபீஸ். இந்த 500 ரூபான்றது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. செகண்ட் செமஸ்டர் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் மட்டும் தான். சரிங்களா? இதுதான். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ மேஜர் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்க மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் பேலன்ஸ் இருக்கு 4 யூனிட்டுக்கு நான் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமே படிச்சுட்டு போனா போதுமா சார்? இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமே படிச்சுட்டு போறது தவறானது. இது வந்து கடைசி டயத்துல இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நல்லா படிச்சுக்குங்க அப்படின்றதுக்காக இது கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நுண்ணிலை கற்பித்தல் மாதிரி நிகழ்வு ஒன்றை தயாரிக்க. இது யூனிட் 2. இது எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு மேஜருக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ தமிழ் மேஜர் பாருங்க. 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான பல்வகை தூண்டல் திறன்களை பயன்படுத்தி ஒரு நுண்ணிலை மாதிரி நிகழ்வு ஒன்றை தயாரிக்க. இப்படிதான் கொஸ்டின் வரும். அதே மாதிரி 9ஆம் வகுப்பு வரலாறு பாடத்திற்கான பல்வகை தூண்டல் திறன்களை பயன்படுத்தி ஒரு மாதிரி நிகழ்வு ஒன்றை தயாரிக்க. இப்படிதான் கேட்பாங்க. அந்த மாதிரி நிகழ்வு ஒன்றை தயாரிக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பல்வகை தூண்டல் திறன்கள் என்ன, அதன் உட்கூறுகள் என்ன, அதை எழுதி அந்த டேபிள் காலம் கம்பல்சரி போடணும். அந்த மாதிரி நிகழ்வு ஒன்றை தயாரிக்க அப்படி சொல்லிட்டாவே அந்த டேபிள் காலத்தை நீங்க கொண்டு வந்துடணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இணைப்பு பாடம். இது யூனிட் 2. ஆக்சுவலா இந்த நுண்ணிலை கற்பித்தல் எப்படி எழுதணும், இணைப்பு பாடத்தை எப்படி எழுதணும் ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ் நீங்க ஒன் டைம் கவனிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா எழுதிடலாம். அந்த கிளாஸ் எல்லாமே நம்முடைய சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? சோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இணைப்பு பாடம். இது யூனிட் 2. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. நுண்ணிலை கற்பித்தலின் தேவை மற்றும் முக்கியத்துவம். இது யூனிட் 3. யூனிட் 2 அதாவது நுண்ணிலை கற்பித்தலின் தேவை மற்றும் முக்கியத்துவம். இது யூனிட் 2. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. மாதிரி பாடத்திட்டம் ஒன்றை தயாரிக்க. மாதிரி பாடத்திட்டம் ஒன்றை தயாரிக்க. இது யூனிட் 3. இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான மாதிரி பாடத்திட்டம் ஒன்றை தயாரிக்க. இப்படிதான் கொஸ்டின் வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லா மேஜர் இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின் மாதிரி பாடத்திட்டம் ஒன்றை தயாரிக்க யூனிட் 3. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. அழகு திட்டத்தை வடிவமைத்தல். இது யூனிட் 3. அழகு திட்டத்தை வடிவமைத்தல். இது யூனிட் 3. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. பாடத்திட்டம் தயாரிக்க பயன்படுத்தும் படிநிலைகளை விவரி. பாடத்திட்டம் தயாரிக்க பயன்படுத்தும்
படிநிலைகளை விவரி. இது யூனிட் 3. அடுத்த 7th கொஸ்டின் பாருங்க. ஆசிரியர் மைய கற்பித்தல், ஆசிரியர் மைய முறைகள். இது யூனிட் 4. இதுல நிறைய முறைகள் இருக்கு. முக்கியமான முறைகள் 2 இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா விரிவுரை முறை அல்லது சொற்பொழிவு முறைன்னு சொல்லுவாங்க. 2 கூட்டு கற்பித்தல். இந்த 2ல ஏதாவது ஒன்னு 10 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 8th கொஸ்டின் பாருங்க. கற்பவர் மைய முறைகள். இது யூனிட் 4. இதுல நிறைய இருக்கு. இதுல 3 முக்கியமானது இருக்கு. ஒன்னு பாருங்க மேம்படுத்தப்பட்ட படைப்பாற்றல் கல்வி. 2 பாருங்க செயல்வழி கற்றல். 3 கெல்லர் திட்டம். இந்த 3 ஏதாவது ஒன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 9வது கொஸ்டின் பாருங்க. வகுப்பறை கற்பித்தலுக்கு பயன்படும் மக்கள் தொடர்பு சாதனங்கள். வகுப்பறை கற்பித்தலுக்கு பயன்படும் மக்கள் தொடர்பு சாதனங்கள். இது யூனிட் 5. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புதிய வளர்ந்து வரும் ஊடகங்கள் பற்றி விவரி. புதிய வளர்ந்து வரும் ஊடகங்கள். இது யூனிட் 5. சரிங்களா? இந்த 10 முக்கியமான வினாக்கள் வந்து உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.